Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி அயோத்தியா கயா யாத்திரை மற்றும் கைலாயம் ஆதி கைலாயம் சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி குஜராத்தில் உள்ள விஜய் ரூபானி குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் பிரதமர் மோடி. விழுந்து நொறுங்கிய விமானத்திலிருந்து டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் மீட்பு, ஆய்விற்கு அனுப்பி வைத்து உயர்மட்ட குழுவினர் விசாரணை. விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பி வைப்பு. முன்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கருப்பு பெட்டியை தேடும் பணி இன்னும் தொடர்வதாக தகவல். விமான விபத்து நிகழ்ந்த அகமதாபாத் விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் உயிர் தப்பிய பயணி மற்றும் காயமடைந்தவர்களிடம் நலம் விசாரித்தார். சீட் உடைந்து தனியாக வந்ததால் அவசர வழியாக உயிர் தப்பினேன். விமான விபத்தில் உயிர் தப்பிய பயணி பரபரப்பு பேட்டி. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தாவேகா கல்வி விருது விழாவில் மௌன அஞ்சலி. அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கை என விஜய் உருக்கம். தன் மூச்சு அடங்கும் வரை அன்புமணிக்கு பாமக தலைவர் பதவியை அளிக்க மாட்டேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. 2026 தேர்தலுக்கு பின் அன்புமணியே எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளட்டும் என்று கூறிய நிலையில் தனது நிலைப்பாட்டில் மாற்றம். சென்னை பனையூரில் அன்புமணி தலைமையில் பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். 100 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வடிவேல் ராவணன் திலகபாமா உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஜூலை 25ஆம் தேதி முதல் 100 நாட்கள் நடைபயணம் மேற்கொள்ளப் போவதாக அன்புமணி அறிவிப்பு. திமுக ஆட்சியின் துயரத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவது பாமகவின் கடமை என அறிக்கை. சென்னையில் 3 நாட்களில் சவரனுக்கு 2800 ரூபாய் உயர்ந்த தங்கம் விலை. இதுவரை இல்லாத அளவில் விலை உயர்ந்து சவரனுக்கு 74,360 ரூபாய்க்கு விற்பனை. ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரிடம் விசாரிக்க எதன் அடிப்படையில் முடிவெடுக்கப்பட்டது? டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. பெண்கள் குறித்து சர்ச்சையாக பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீது பதியப்பட்ட வழக்கு. டிஜிபி சென்னை காவல் ஆணையர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. மின்மாற்றி கொள்முதல் முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேச துரோக குற்றச்சாட்டில் விதிக்கப்பட்ட ஓராண்டு சிறை தண்டனையை எதிர்த்து வைகோ தாக்கல் செய்த வழக்கு. மேல்முறையீட்டு மனு மீதான இறுதி விசாரணையை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம்.
தேர்தல் வேட்புமனுவில் தவறான தகவல்களை தெரிவித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு. கே.சி. வீரமணி தாக்கல் செய்த மனுவிற்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் அவகாசம். தஞ்சை மாவட்டம் கல்லணை நீர்வரத்தின் கழுகு பார்வை காட்சிகள். டெல்டா பாசனத்திற்காக வருகிற 15ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து 2வது நாளாக அதிகரிப்பு. 981 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் நுரை பொங்கி செல்லும் தென்பெண்ணை ஆறு. தூத்துக்குடி அருகே மேலக்கரந்தையில் கார் லாரி மோதி கோர விபத்து. தஞ்சையை சேர்ந்த நீதிபதியின் பாதுகாவலர் உட்பட 4 பேர் உயிரிழப்பு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே வட மாநிலத்தை சேர்ந்த பெண் கொலை. நகை பணத்திற்காக கொலை செய்யப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ள நிலையில் 2 கைது. பாம்பன் ரயில் பாலத்தை கடந்து செல்ல முயன்ற விசைப்படகு கடலில் மூழ்கி விபத்து. படகில் இருந்த 6 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். நெல்லை 4 வழிச்சாலையில் அதிவேகத்தில் செல்லும் காரின் கதவில் அமர்ந்து பயணித்த இளைஞர்கள் மற்ற வாகனங்களில் செல்பவர்களை அச்சுறுத்தி ரகளை. தஞ்சை பட்டுக்கோட்டையில் அரசு பள்ளி ஆதிதிராவிடர் விடுதியில் உணவு சாப்பிட்ட மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம். உடல்நலம் பாதிக்கப்பட்ட மாணவிகள் 25 பேரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. நீலகிரி மாவட்டத்திற்கு நாளை அதிக மழைக்கான ரெட் அலர்ட். கோவை, தென்காசி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை. மேட்டுப்பாளையத்திற்கு தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் வருகை. கனமழை எச்சரிக்கையை அடுத்து 27 பேர் கொண்ட குழு தயார் நிலை. பெரம்பலூர் அருகே தழுதாழை கிராமத்தில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் போராட்டம். ஊதியம் முறையாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படவில்லை என குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டம். திருவண்ணாமலை அதிமுக பிரமுகர் கனகராஜ் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கி மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே சாலையின் நடுவே உள்ள தடுப்பில் கார் மோதி விபத்து. கார் தலைகீழாக கவிழ்ந்த நிலையில் லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய ஓட்டுநர். இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரான் முப்படை தலைமை தளபதி முகமது பகேரி கொலை. ஈரானும் பதில் தாக்குதல் தொடங்கியிருப்பதால் பதற்றமான சூழல். இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் புரட்சிப் படையின் தளபதி ஹுசைன் சலாமி உயிரிழப்பு. அந்நாட்டு ஊடகங்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இஸ்ரேலில் அவசர நிலை பிரகடனம். ஈரான் பதில் தாக்குதல் நடத்தும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஈரான் இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். உதவிக்கு இந்திய தூதரக அதிகாரிகளை அணுகலாம் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தல்.
ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் தங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அமெரிக்கா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஈரானில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக இந்தியாவில் விமான சேவைகள் பாதிப்பு. 4 விமானங்கள் புறப்பட்ட இடத்திற்கே திருப்பி அனுப்பப்பட்ட நிலையில் 12 விமானங்கள் வேறு நாடுகளில் தரையிறக்கம். டெல்லிக்கு பயணிகளுடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். விமானம் மீண்டும் தாய்லாந்திற்கு திரும்பிய நிலையில் பயணிகள் பத்திரமாக மீட்பு. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் வலுவான நிலையில் ஆஸ்திரேலிய அணி. 2வது இன்னிங்ஸில் 218 ரன்கள் முன்னிலையுடன் 144 ரன்கள் சேர்ப்பு. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK Holidays மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.